மக்களே. What is up, YouTube? So, I just woke up right now. This is my first time trying to document it. சண்டே மத்தியானம் 1 மணி ஆகுது. இதோட ரெஸ்பான்சிபிளாக எப்படி இருக்க முடியும் எனக்கு சத்தியமாக தெரில. கண்ணு கூட திறக்க முடியல கைஸ். அவ்வளோ தூக்கம். ஏன்னா ஐ டுக் திஸ் what is that shit? Yeah, the magnesium supplement எடுத்தேன் ரொம்ப நாள் கழிச்சு. அண்ட் நேற்றுக்கு ஸ்விம் வேறு போயிருந்தேன் பாய்ஸோட. ஸோ அதுவே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ எதுக்கு இந்த vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐ ஆம் ட்ரைங் டு கட். ஏன்னா ஒரு மாதிரி குழன்னு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் லைக் என்னையே புரியல. ஏன்னா நேற்றுக்கு நான் பூலில் பார்க்கும்போது, ஐ மீன் ஸ்விம்மிங் பூலில் பார்க்கும்போது சேஞ்ச் பண்ணிட்டு நான் போனாக்கா ஒரு மாதிரி நல்லா இல்லை வயசு. ஒரு மாதிரி I was fat as fuck. அதனால் கட் பண்ணணும். அதே நேரத்தில் இந்த கட்டிங் ஃபேஸ் எப்படி போகுது, அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ட்ரேட் பண்ணுறது, இந்த ஜிம் அதெல்லாம் சேர்த்து தான் ஒரு vlog மாதிரி பண்ணுவோம் யூடியூப்க்கு. ஏன்னா சும்மா ட்ரை பண்ணலாம், வெட்டியாக தானே இருக்கும், தண்டை சுடுத்துன்னு அதுன்னு தோணுச்சு. ஸோ அதான் பண்ணலான்ட்ருக்கேன். அண்ட் ரொம்ப நாளாக நான் I've never shown around. ஸோ நான் எழுந்திரிச்சேனாக்கா இந்த வியூக்கு தான் எழுந்திரிப்பேன். I don't know how to switch this camera. What the fuck, guys? Hey, ta. Hey, கண்ணாடி வரைக்குது. ஸோ என் விண்டோலேருந்து பார்த்தா இப்படிதான் தெரியும். கொஞ்சம் சின்னதாக செடியெல்லாம் வந்து. ஸோ ஒரு மாதிரி எனக்கு I feel like it's pretty good. I don't know, but yeah. ஸோ எழுந்திரிச்சாச்சு. ஆல்ரெடி பாய்ஸ் ஜிம்மில் இருக்கானுங்க. நான் வேறு ஆக்சுவலாக 12:30 மணிக்கே எழுந்திரிச்சேன். ஆனால் இப்போ தான் வந்து தெரியல கைஸ், இட்ஸ் ஜஸ்ட் லேசியஸ். பட் த பாயிண்ட் இஸ், பல்லு தேயணும், தேய்ச்சிட்டு ப்ரீ ஒர்க் கொடுக்குறதுனா சாப்பிட்டு ஜிம்முக்கு போகணும். என் வீடு ஒரு மாதிரி கேவலமாக குப்பையாக தான் இருக்கும், பிகாஸ் ஐம் லிவிங் அலோன். பட் யா, புட் அப் வித் தட். லெட்ஸ் டூ இட். ஸோ யா கைஸ், ஃப்ரெஷ் ஆயாச்சு. இட்ஸ் லைக் I don't know, கொஞ்சம் டயர்டாக லைட்டாக சோம்பேறித்தனமாக தான் இருக்குது. பட் we have to do it. இங்கே மேலே எதுவுமே வேறு இல்லை. நான் கீழே தான் வந்து என் ரூமில் எதுவுமே இல்லை, ரொம்ப குப்பையாக இருக்குது. I don't want to show it to you. பட் என் பொருள்லாம் கீழே தான் இருக்குது. ஸோ கீழே வேறு போகணும். போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு மூஞ்சு கழுவியாச்சு, பல்லு தேய்ச்சாச்சு, சேஞ்ச் பண்ணிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு பக்கத்து வீட்டில் என் அத்தை இருக்கிறாங்க. ஸோ என் அத்தைட்டு தான் போயிட்டு கொஞ்சம் ரைஸ் கடை வாங்கணும். லைக் இவ்வளோ பெருசாக தடி மாடி மாதிரி வளர்ந்துட்டு போயிட்டு அத்தை கொஞ்சம் சோறு கொடுங்கன்னு கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். வி ஹேவ் டு புட் த்ரூ தட் ஷிட். அண்ட் I just realized Trump has, done his thing again. Oh my god, this situation in Middle East is like very, very, very bad. அடுத்த வாரம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. ஏன் கண்ணு ஒரு மாதிரி பண்ணுது இருக்கா? No. So yeah, why am I wake up bed? So yeah, I'm super sketchy about how next week is going to go, because again this whole entire Middle East situation is back again. But it is what it is. Moody kottudhu ba. But yeah, it is what it is. Let's log the in. Let's start the day. ஏன்னா இதுக்கப்புறம் பாய்ஸ் கால் பண்ணி அசிங்கமாக கேட்பானுங்க. ஸோ அதுக்குள்ளே ஜிம்முக்கு கிளம்பிடணும். போய் முதல்ல அத்தைக்கிட்ட சாப்பாடு வாங்குவோம். அது சமைக்கிறத முடிஞ்சால் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஒன்றும் கிடையாது, பட் ஸ்டில் நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் மீல் பண்ண போகிறோம். ஸோ அத்தைக்கிட்ட வந்து கொஞ்சம் ரைஸ் வாங்கியாச்சு. இது வந்து
நான் 50 கிராம்ஸ் தான் எடுப்பேன் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு. ஸோ அதை நம்ம மெஷர் பண்ணுறோம். ஒரு ஜாரை வச்சுட்டோம். ஓகே, அது அவுன்ஸ் இருக்கா, பவுண்ட்ஸ் கிராம்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம இட் இஸ் ரியலி ஹார்ட் கைஸ். ஓகே, 50 கிராம்ஸ் வந்துருச்சு. ஓ ஷிட், 52 இருக்குது. நோ 52 இருக்குது. சுடுது. ஓகே, 49 இருக்க போதும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இன்னும் 50 கிராம்ஸ் கர்ட் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா அவன் கல்பிரேட் எஸ்எஸ் ஹைட்ரபட் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கனாக்கா, நான் நேற்றுக்கு சாப்பிட்டது. நம்ம இன்னிலேருந்து தான் சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். ஸோ தயிர் இருக்குது. நம்ம திருப்பி இப்போ எங்கே வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து we have to add like 50 grams of curd. So 50 grams, 80 grams, I mean sorry, 60 grams இருந்தால் கூட it's fine. No? So 49ல இருக்கும். Let's try to lock it up at 100. Come on. Hey, okay. Cool. Okay. Okay. Nice. இப்போ இஃப் யூ ஒண்டரிங் நான் ஏன் இப்படி குக் பண்ணுறேன், ஐ மீன் இப்போ ஏன் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சிங்கனாக்கா, இட் இஸ் ஜஸ்ட் தட் எனக்கு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு லைட்டாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஏன்னா கார்ப் கொஞ்சம் இருந்தால் தான் நம்மளால் புஷ் பண்ண முடியும். அண்ட் இதை வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கணும், சீக்கிரமாக கிக்குன்னு ஆகணும் அப்படின்றதுனால நான் அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சருன்னு அரைச்சிடுவேன். அரைச்சிட்டு குடிச்சிட்டு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் கூட கிடையாது, ஒரு 10-15 மினிட்ஸில் எனக்கு வந்து ஐல் பி சூப்பர் ஆக்டிவ். ஸோ அதனால் மட்டும்தான் ஐம் டூயிங் திஸ். இஃப் யூ ஆர் அ ஜிம் பர்சன், இல்லை இஃப் யூஆர் அன் ஆத்லீட் ஆர் இஃப் யூஆர் அ பாடி பில்டர் ஆர் வாட் எவர் இட் இஸ், ப்ளீஸ் இதில் வந்து இதை பண்ண அதை பண்ணுன்னு குத்தம் சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு இது ஒரு மாதிரி செட் ஆகிடுச்சு. ஒரு ஐ கெஸ் ஒரு 6 மாதமாக நான் இப்படி தான் பண்ணிருக்கேன். அண்ட் இட்ஸ் ப்ரிட்டி குட். இட்ஸ் குட் ஃபார் மை கட். என் கட் கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சதும் கொஞ்சம் ஒரு மாதிரி அன்னியன் மாதிரி இருப்போம். ஸோ இது ஒரு மாதிரி கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இது அரைச்சிட்டு நம்ம ஜிம்முக்கு வச்சுட்டு வரோம், சந்திப்போம். அரைச்சி முடிச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தா இட்ஸ் 165 grams. சம்வேர் அரவுண்ட் இதில் ஒரு 100 calories இருக்கும். இட் இஸ் குட் ஃபார் மீ. 100 calories, full carbs. I'm just gonna push it out. It gives me much more energy to do it. Maybe if you want to try it out. But yeah, பாத்திரத்தில் மாத்திரமா நம்ம அப்படியே குடிச்சிடும். யார் இருக்க போகிறா, நம்ம தான் தனியாக இருக்கோம். ஸோ ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு. It was a nice workout. Okay. I don't know why it looks like this, but yeah. நான் ஆக்சுவலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது எடுக்கலாம்னு நினச்சேன். பட் அப்புறம் தான் ஐ ரியலைஸ்ட் ஐ லுக் வெரி ஸ்மால் அண்ட் வெரி பேட் அண்ட் வெரி ugly. ஸோ ஜஸ்ட் a little insecure about actually working out. Probably பழையதுன்னு நினைக்கிறேன். I don't know. But yeah, இன்னைக்கு புஷ் பண்ணியாச்சு. ஸோ பேசிக்லி இப்போ போயிட்டு கார்டியோ பண்ணணும். பம்ப் நல்லா இருக்கும். நைஸ் பம்ப். ஏதாச்சும் இந்த பக்கம் nice pump la. So yeah, it was a nice day. Boys should have said that we did it. We pushed so hard. Ipo it's time to go do cardio sessions. It's going to be very tiring. And front camera edutha or mari evrama irukku. That's because I have a temper on, like on the what's that, privacy temper போட்டுருவேன். ஸோ அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது. பட் privacy temper எடுக்கவும் பிடிக்கல, because I don't want other people, you know, like ஃபோனுக்குள்ளே பார்க்க எனக்கு புரியாது. ஸோ that's it. இப்போ the time is 4:38 something. So that's the time right now. 2 மணிக்கு வந்த ஜிம்முக்கு. இப்போது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக பேசிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ போயிட்டு I do cardio session for probably an hour or 2 and I should be done. Yeah, still 100 calories தான் உள்ளே போயிருக்கு. I'm already good burning it. Let's see how it goes. இந்த சீன்லாம் கிடையாது. ஓகே கைஸ், ஜிம் முடிச்சாச்சு. ஸோ என்னடா ஸ்வீட்டு கடைக்கு வந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்றா கடை திறந்துருக்கான். அதனால் சரி ஓகே வந்து விசிட் பண்ணுவோம் அப்படின்னு வந்துருக்கேன். ஜாலி பண்ணுறியா மச்சான்? ஆளுக்கு ஒரு லைட்லாம் கேமரா இருக்குன்னு பேசுறல, நான் போட மாட்டேன், கட் பண்ணுறேன். கேமரா இல்லைனால இதாண்டா சொல்ல பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, இவன் ஒருத்தர் ஸ்வீட்டு கடை திறந்துட்டான்றதுனால என்னை வந்து டெய்லி ஸ்வீட் வாங்கி சாப்பிடுன்றான்.
ஏய் நான் கட்ல இருக்கேன்டா, எனக்கு வேணாம்டா. கட்லெட்ஸ் ஏய் அந்த கட்டு இல்லடா. ஐயோ கைஸ் இதெல்லாம் வச்சிருக்கான். ஆனா ஏதோ வியாபாரமா தான் எனக்கு சத்தியமா தெரியல. ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல க்ரௌட் அதிகமா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சீக்கிரமா வாங்க, இல்லைன்னா இப்படிதான் சொல்லுவான் மார்க்கெட்டிங் கிமிக், நம்பாதீங்க. கிராஃபிக்ஸ் மச்சான் எல்லா கடையும் விட்டு நான் ஏன் மச்சான் உன் கடைக்கு வரணும்? ஏன்னா நாங்க பண்றது வந்து பியூர் குவாலிட்டி. ஏன்னா என் தலையெழுத்து, ஏன்னா நான் ஃப்ரெண்டா போயிட்டேன். என்னோட கிச்சனை பாருங்க, அது எப்படி மேக் பண்ற பாருங்க, நீங்களே சொல்லு சொல்லு, நல்ல நல்ல ப்ரமோ. மச்சான் நான் இதெல்லாம் போட மாட்டேன் மச்சான். டிரான்ஸ்பரன்சி. நிறைய பேர் ஸ்வீட் கார்ல எப்படி வச்சுமா தெரியாது, ஆனா எங்க ஸ்வீட் கார்ல வந்து எல்லாமே என்னென்ன கட்லெட்டோட ஹார்ட் இன் ஷேப்ல வச்சுக்கிறாங்க. எனக்கு புரியல எப்படியே பிரேக்கப் ஆயிடும். பேட்சப் ஆகிதான் ரெண்டு கட்லெட்டா வச்சிருக்கோம் பாரு. என்னென்ன Buy one சொல்றேன், cutlet. பை 2 கட்லெட் ஃப்ரீயா? ஏய் அதான் retail. ஓகே, நம்ம சமாச்சாரம் இங்க இருக்கு. ஆனா இதுலயும் சுகர் இருக்கே. ஸோ இவங்க கடை திறந்துட்டான்றதுனால நம்ம அடிக்கடி இந்த கடைக்கு வரதா போயிடுச்சு. ஆனா எதுக்கு வரேன்னு எனக்கு தெரியல. நானே வெட்டியா வீட்டில் இருக்குல்ல, ஸோ அதனால இதை வரேங்க வேணாம். எனக்கு புரியல, டெய்லி வந்தா இதை வாங்கு அதை வாங்கு அதை வாங்கு இதை வாங்கின்னு போ அதை வாங்கிப்போம். எனக்கு தெரிஞ்சு மாசம் நான் மட்டுமே உன் கடையில பாதி வியாபாரம் நானே பண்ணிருப்பேன். அதை விட ஜாஸ்தியா வாங்கியிருப்பேன். டெய்லி வந்து 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன். ஏய் டெய்லி 300 ரூபா வாங்கினேன்டா. ஸ்வீட்டுகள்ல அதுக்கு மேல என்னடா வாங்க முடியும்? தெரியும், நான் கூட சாப்பிட மாட்டேன்டா, வீட்டுல தானே வாங்கிட்டு போனேன். நானும் நிறைய சொல்லிட்டேன், ஸோ எதனா காரமா வைடா, ஏதாவது வந்து லோ கேலரியா வைடா அப்படின்னு சொல்லிட்டேன். கேட்க மாட்டேங்கிறானே. மில்லட் லட்டு, இன்ட்ரெஸ்டிங். நான் என்ன சொன்னேன்னாக்கா, சரி இது ஒரு பிசினஸ் டிப் கைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து பஃப் இருக்கு சரியா? ஸோ இந்த பஃப்பை வந்து மைதால செய்யறாங்க. நான் இவன்ட்ட சொன்னேன், மச்சான் இந்த பஃப் மைதால செய்யறது இருக்கட்டும், ஆனா நீ வந்து ரைஸ் பேப்பர் போட்டு செய். சும்மா தின் லேயர் 2-3 லேயர் மட்டும் வச்சு ரைஸ் பேப்பர் போட்டு பண்ணிட்டு அது வந்து ஒரு 30 ருபீஸ். இதை விட இப்போ இந்த பஃப் எவ்வளோ? சாதா பஃப் எவ்வளோ? 20. வெஜ் பஃப் 20-ஆ? எக்கு பாருங்க 20-25 ருபீஸ் இருக்கு பஃப். அதை நீ வந்து இந்த ரைஸ் பேப்பர்லாம் போடலாம், மார்ஜின்லாம் வச்சு 20 ருபீஸ் இருக்கு, 30 ருபீஸ்க்கு வித்துடுறா. கண்டிப்பா நல்லா போகும், நான் சொன்னேன் இல்லையா நீங்க? ஆனா பண்ணல. இதுதான், நீங்க யாருன்னா பார்த்து ஏதாவது ஸ்வீட் கடை நீங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வச்சிருந்தீங்கன்னாக்கா தயவுசெய்து பண்ணுங்க. அதை வந்து ப்ரீமியம் பிராண்டா, ப்ரீமியம் பஃபா, ப்ரீமியம் பஃப் லைனா அதை வைங்க. கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் ஆகும், நம்புங்க. ஐ நோ வாட் ஐம் டாக்கிங் அபவுட் பிகாஸ் ஐ வாண்ட் டு கெட் மோர் பஃப். ஆனா தட்ஸ் இட் இஸ் லைக் லாட் ஆஃப் மைதா இன் இட், ஸோ ஐ டோன்ட் லைக் தட். அதனால தான் கஸ்டமர் வந்திருக்காங்க கைஸ். ஸோ எங்கே பாருங்க கைஸ், இப்போ இவன் வந்து வேலை செய்கிறான். எனக்கு அதான் புரியல லைக் அசன் வேலைலாம் செய்கிறாங்க. ஸோ அதுதான் மேட்ரு. பார்ப்போம். நீங்கள் யாராவது இந்த கடைக்கு வந்தீங்கன்னா, இந்த கடையை பற்றி நான் வேணா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ ஆர் ஃப்ரம் சென்னை. ஸோ இந்த கடைக்கு வந்தீங்கன்னா மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். அண்ட் நம்ம இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டோம். ஸோ பேசிக்லி வி பர்ன்ட் க்ளோஸ் டு 300 கேலரிஸ். நான் இங்கே கிளிப் பண்ண பார்க்குறேன் இந்த இடத்துல எங்கேயாவது. ஸோ வி பர்ன்ட் க்ளோஸ் டு 300 கேலரிஸ் இன்னைக்கு. அண்ட் 325 கேலரிஸ் பண்ணிருப்பேன், அது வெறும் கார்டியோவில் மட்டும். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் ஆப்வியஸ்லி ஒரு 100 கேலரிஸ் கட் பண்ணிருப்பேன். அண்ட் ஐ கன்சியூம் ஒன்லி 85 கேலரிஸ் டு 90 கேலரிஸ் டே. ஸோ அதனால் இட் ஷுட் பி வெரி ஃபைன். ஓகே, ஜிம்மிலேருந்து வந்தாச்சு. ஸோ இட் வாஸ் அ நைஸ் ஒர்க் அவுட். அண்ட் நான் கீழே தரையில் தான் உட்காந்துருக்கேன். திஸ் இஸ் ஹவ் மை ரூம் இஸ். ஏன்னா எனக்கு தரையில் தான் உட்கார பிடிக்கும், அதனால தான். வை டு ஐ லுக் ஸோ கருப்பு? ஓகே ஷிட், லைட்டிங் கூட இல்லை கைஸ், பிகாஸ் ஐ ஆம் நாட் அ கான்டென்ட் கிரியேட்டர். அகேன் ஓ, ஹவ் டு ஐ ஃபோக்கஸ்? ஸோ அது ப்ராப்ளி இது ப்ராப்பராக எடிட் பண்ணுவாங்க கூட எனக்கு தெரில, பிகாஸ் ஐ எம் நாட் அ பிளாகர் ஒரு யூடியூபர். அண்ட் இப்போ மேட்ரு என்னன்னாக்கா, நம்ம வந்து நல்ல ஒரு ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஐ மீன் ஏந்திரிச்சு
ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் கொஞ்சம் சாப்பிட்டு க்ளோஸ் டு 85-90 கேலரிஸ் சாப்பிட்டு ஜிம்முக்கு போய் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கார்டியோ முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வரலாம் நினச்சா அப்புறம் அப்படியே சரி ஓகே போய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரும் அப்படின்னு நம்ம போய் ஃப்ரெண்டு கடையில் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே ஜாலியாக அவனை கலாச்சிட்டு அப்புறம் வர கஸ்டமர் கிட்ட கொஞ்சம் ஃபீட்பேக்லாம் கேட்டுட்டு அதை அவனுக்கு கொஞ்சம் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ டைம் இஸ் 7 ஆக போகுது, 6:35 சம்திங். அண்ட் I don't know what I'm going to do. I still have almost another half of the day. Like, I seriously don't know what to do. It is a fucking Sunday, and I don't know, guys. It's like, I don't know what to do, bro. I am jobless. யாரெல்லாம் வந்து கார்பரேட் இஸ் டயரிங், எனக்கு கார்பரேட்லேருந்து குவிட் பண்ணணும், அப்போ தான் என் லைஃப் நல்லாயிருக்கும், ஐ வாண்ட் ஃப்ரீடம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கனாக்கா எஸ் சூப்பராக இருக்கும் குவிட் பண்ணிட்டாக்கா. அண்ட் டூ வாட். எனக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு, ஒரு 2 வாரம் ஜாலியாக இருந்துச்சு, 3ஆவது வாரம் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வந்துச்சு. I don't even know what I'm going to do right now because I don't have anything to do, bro. It's like I wake up all my life for the past 6-7 years. It was like I woke up and then I hit the gym and then I go to work. I come back, I sleep, and weekends when I was in a relationship I used to go out with her. But for the past 3 years there was no relationship. I am single, breakup ஆயிடுச்சு. I went into a depression state, குண்டாயிட்டேன், கேவலமாயிட்டேன், நிறைய காசை விட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி காசெல்லாம் திருப்பி ரெக்கவர் பண்ணியாச்சு, ட்ரேடிங் கரெக்டாக திருப்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, திருப்பி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீக் வந்துடுச்சு. ஐ மேட் ஆல் த மணி தட் ஐ லாஸ், எவ்ரிதிங் இஸ் பேக். இப்போ அகைன் ஐ ஸ்டார்ட் ஜிம்மிங். ஆனால் இப்போது அந்த 9 hours கார்பரேட்டுன்றது இப்போ இல்லை. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறேன், இப்போது எனக்கே நான் பேசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது மணி வந்து 7 ஆகுது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப வேர்க்குது வேறு. ஏன்னா நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நாட் ஹேவ் ஏசி ஹியர், ஆஸ் அன் ஏசியை போடாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இட்ஸ் லைக் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். ஐ டோன்ட் நோ வாட் டு டூ ப்ரோ. மை மைண்ட் இஸ் ஓ மை காட், தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல். ஏன்னா 6:30 ஆகுது. வாட் ஆம் ஐ சப்போஸ் டு டூ? ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கிறவனுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருத்தனெல்லாம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கான், அவனெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஈஸ்டர் அப்போ மட்டும் அவனை சர்ச்சில் பார்த்தேன், மற்றபடி அவனை நான் பார்க்கவே இல்லை. இன்னொருத்தன் வந்து அவன் ஒரு தனி ஜோனுக்கே போயிட்டான், பாவம் பையன். ஸோ இட்ஸ் லைக் அவ்வளோதான் என் ஃப்ரெண்ட்ஸு. ஒருத்தன் வந்து என்னோட பழைய கம்பெனி பக்கத்தில் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறானே தெரில. அவன் ஹி காட் another ஜாப் ரைட் நவ். ஸோ அவங்க கூடயும் ப்ராப்பர் டச்லேயும் இல்லை. அப்படி பார்த்தா எனக்கு இருக்கிறதே 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் கைஸ். 3 ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்னை சுற்றி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஜிம் பாய்ஸ் எல்லாம் ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி இப்போ திருப்பி எல்லோரும் அவங்கவுங்க வாழ்க்கையை நோக்கி ஓடிட்டாங்க. ஸோ இப்போது எனக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. படத்துக்கு போகலான்னு யோசிச்சா எல்லா படத்தையும் பார்த்துட்டேன். எவ்வளோ போர் அடிக்குது பாருங்களேன், என்ன பண்ணுறதுனே தெரில. இஃப் யூ திங்க் தென் கோ ஃபார் அ வெக்கேஷன் அப்படின்னு நீங்கள் யாராவது காமெண்ட்டில் டைப் பண்ண வந்தீங்க அப்படின்னாக்கா, அங்கே போய் நான் என்ன பண்ணுவேன்? சுற்றி பார்க்கலாமே. ஏன்னா நான் சென்னையே சுற்றி பார்க்கலடா. ஐ எம் நாட் த பர்சன் ஹூ கோஸ் அவுட் அண்ட் சுற்றி பார்த்து ஃபைங். ஐ டோன்ட் டூ தட். ஸோ I am going crazy and I really wish I find something soon. இல்லைனா வந்து என்னோட PNL அப்படின்னு கீழே வந்துடும். So I should not stress out, number one, and I should not put the stress out into trading. ஏன்னா அப்படி பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக கீழே ட்ரெங்கன்னு என் PNL அப்படியே புண்ணு வந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்து எதனா வேலைக்கு போகணும், இப்போ வேலை கிடைக்குமான்னு தெரில. ஆல் அது என் கேமரா கூட ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. I'm just yapping, guys. But yeah, I don't know what I'm supposed to do. இப்போ போய் I have to get freshen up. ஃப்ரெஷ் ஆகிட்டு அகேன் டயட் ஸ்டார்ட் பண்ணணும். எதனா சமைச்சு சாப்பிடுன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் I don't want to rot in bed. அதே நேரத்தில் I'm not able to walk right now because one, I'm already sick. That. So one, I am already sick. ஒரு 3 நாள் முன்னாடி தான் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ்லாம் ஏற்றுனாங்க, தெரியுதான்னு தெரில. இங்கே இருக்கு. ஸோ இங்கே இருக்குது, தெரில நினைக்கிறேன். மட்டமான கேமரா கைஸ். iPhone 12, iPhone 14
எஸ் ஐஃபோன் 14 அதான் வச்சிருக்கேன். ப்ராப்ளி ஐ ஷுட் அப்கிரேட் பை ஓகே. ஸோ அப்டேட் அபவுட் ட்ரேடிங் அப்படி என்னன்னு பார்த்தாக்கா, today is Sunday again. I have one funded next funded account. So funded next futures like a funded account. It is a little over $2,000 irukku. So I need 4 more profitable days to withdraw 1,500. So the idea is to just farm 4 more profitable days and then withdraw 1,500 out of. And that's that. And other thandi, the accounts that I have one in Top Step, that's pretty down, I'd say. And then என்னோட ப்ளூ கார்டன் அக்கௌண்ட் வந்து செத்து போச்சு, கொண்டுட்டேன். வேற 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 ஆல்ஃபா ஃபியூச்சர்ஸில் ஹேவ் கப்புள் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். வெயிட், ரெண்டா இல்லை ஒன்று தான் இருக்குது. ஸோ ஆல்ஃபா ஃபியூச்சர்ஸில் ஒன்று இருக்குது அண்ட் தட் ஒரு ஈவேல் தான் இருக்குது. ஸோ தட் அதில் வந்து இன்னும் ஒரு 1,300 பண்ணணும்னு நினைக்கிறேன் டு பாஸ் பண்ணுறதுக்கு. So yeah, that's pretty much it. I am qualified. I'm almost there for a payout. Fingers crossed. I should not fuck up. I won't fuck up, but yeah. The idea is to just take a payout from Funded Next, and then அந்த பேஅவுட்ல இருந்து ஒரு பர்சன்டேஜை மட்டும் திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டு பாக்கி காசு எடுத்து பேங்க்ல போட போறேன். ஏன்னாக்கா எனக்கு வேலை இல்லை. there is no other income that is coming in. கார்பரேட்ல இருக்கும்போது நல்ல சம்பளம் வந்துச்சு, பட் கார்பரேட் இல்லாதனால there is no proper income that's coming in regularly. So I have to be very mindful about the expenses, which is one of the reasons why I'm not going out, because if I go out I spend a lot. ஸோ அதை நான் பண்ணக்கூடாது. இதுதான் இப்போதைக்கு ஐடியா. ப்ராபப்ளி நான் இன்றைக்கி வந்து டிஸ்கார்டில் சாட்டிங் செஷன் வைக்கலான் இருக்கேன். வைக்கலாமா வேணாமா என்னன்னு தெரில, அதை யோசிச்சுனே இருக்கேன். அப்புறம் சில கான்டென்ட்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். அந்த கான்டென்ட்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை ஸ்கெடியூல் போட்டு விட்டுருணும். ஐ கெஸ் ஐ ஹாவ் அ pretty much long day to do all other things to do, but I'm just not fucking motivated to do it. But guess what, I'm just gonna fucking do it because that's adulthood, guys. I'm gonna shower. I'm sweating like a pig. I'm sweating my shit out. So I'm just gonna go shower and then start my day. Probably there won't be any sort of update until இதுக்கப்புறம் வரதெல்லாம் மேபி charts and அடுத்த வாரம் நான் என்ன பார்க்க போறேன், all of that might come up. But yeah, pretty much it. And எனக்கு தெரியல நாளைக்கும் நான் இதே தான் பண்ணுவேன். this is how my routine is. இது ஏன் நான் திருப்பி 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 vlog-ஆ வைக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம நிறைய யோசிக்கிறேன் guys. I just woke up, guys. Asia session open up with it, and typically, like Monday, I mean Sunday, all around. Yeah. So சண்டேன்றதுனால நான் ஏஷியா மட்டும் லைக் வீக்கோட ஓப்பன் ஏஷியா மட்டும் நான் எடுப்பேன். லைக் மற்ற ஏஷியாவும் சம்டைம்ஸ் எடுப்பேன் நல்லா இருந்தா. ஸோ அதனால் ஜஸ்ட் woke up, தலை வலிக்குது. ஒரு நாள் தான் அது கட்ட ஆரம்பிச்சு. பையா லெட்ஸ் see how it goes. ஓகே, ஸோ டைம் இப்போ வந்து 3:56 ஆகுது. பேசிக்லி நம்ம இன்றைக்கி பண்ண வேண்டிய ப்ராஃபிட் நான் பண்ணிட்டேன், காட்டுறேன். ட்ரேடை வெயிட் போகிறோம். வேணா இங்கேயும் பாருங்கள். ஓகே, டைம் சி we made like what is that, somewhere around $1,000. So already we are qualified for a payout. இப்போ இன்னும் மூணு வின்னிங் டேஸ் வந்தால் போதும். கொஞ்சம் லைட்டாக தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பர் செட்டப்னு எதுவும் எடுக்கலை. ஐ மீன் ப்ராப்பர் செட்டப்னு சிலது எடுத்தேன், பட் ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் வாஸ் நாட் ப்ராப்பர். ஸோ அது கொஞ்சம் ஃபீல் ஆகுது. பேசிக்லி ட்ரேட் வாஸ் ப்ரிட்டி குட். மார்னிங் எடுத்த உடனே இட் வாஸ் க்ளீன் லாங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் ஜம்ப்ட் ஆன் டு இட். பட் என்னோடய ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தாக்கா நான் ஒரு சின்ன புல் பேக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கணும். ஐ நோ ஐ டுக் த ரிஸ்க், ஆனாலுமே அது கொஞ்சம் தேவையில்லாதது தான். ஸோ அதை நான் அடுத்த இதில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் இன்னும் மூணு வின்னிங் டேஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 3 வின்னிங் டேஸ்க்கு விச் இஸ் பேசிக்லி லைக் $200 a day அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ ஐ ஷுட் நாட் சைஸ் அப், பெரிய சைஸ் எதுவும் போடக்கூடாது. ஃபஸ்ட் திங், லைக் 2-3 மைக்ரோலே நிறுத்திக்கணும். அண்ட் செகண்ட் திங் வந்து சப்போஸ் லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு டே க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ ஐம் ப்ரொஜெக்டிங் டு டேக் அ பே அவுட் பை Thursday. பட் the process trust பண்ணணும். அண்ட் ஐ ஷுட் நாட் ஃபோர்ஸ் மை செல்ஃப் ஃபார் அ பே அவுட். That is the day.
மற்றபடி ஐ கெஸ் இட் இஸ் ஓகே பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் அ ப்ராபபிலிட்டி கேம். சைஸ் பண்ணிட்டேன், தப்பு தான், ஆனால் அது டிபி அடிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் சைஸை இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரொடெக்டிங் த டவுன் சைட். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டா ஐ வில் பி மோர் தென் ஃபைன். ஏன்னா ஐம் ஆல்ரெடி அட் $3,000. ஸோ ஐ ஹாவ் இனஃப் பஃபர். இன்னும் 3 ப்ராஃபிட்டபிள் டே வந்தால் இட் வில் பி லைக் another $600. ஸோ இட் இஸ் குட். ஸோ நாளைக்கு அவ்வளோ இன்றைக்கி vlog இருக்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். பேசிக்லி மண்டே இன்றைக்கி காலைல நம்ம ஊர் டைமுக்கு. ஸோ இன்றைக்கி எதுவுமே இருக்காது. இல்லை மேபி நான் ஜிம் போகிறது அந்த ரொட்டீனை நான் காட்டுறேன். பட் pretty much அதுதான். கட்டில் இருக்கிறது ரொம்ப காண்டாக இருக்குது கைஸ். இட்ஸ் லைக் ஒழுங்காக சாப்பிட லைக் நான் நேற்றுக்கு ஃபுல்லாகவே ஒரே ஒரு தந்தூரி சிக்கன் தான் சாப்பிட்டேன். ஐ நோ மசில் லாஸ் இருக்கும், எனக்கு தெரியும். ஃபார் ஆல் ஆஃப் த நியூட்ரிஷனிஸ்ட் எனக்கு தெரியும் நிறைய மசில் லாஸ் இருக்கும்ன்ட்டு. பட் எனக்கு ஜஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு மூடே இல்லை, ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அண்ட் பேஸ்ட் ஆன் மை பிளட் ஒர்க் ஐ ஷுட் நாட் டேக் கார்ப்ஸ் லைக் ரிஃபைன்ட் கார்ப்ஸ் ஆர் ப்ராசஸ் கார்ப்ஸ் நான் எடுக்கக்கூடாது. ஸோ அதுவுமே கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது. எனக்கு தெரில, ஐ ஷுட் ஸ்ட்ரிக்ட்லி மூவ் ஆன் டு லீன் மீட். அப்படி தான் மாறணும். கை வேற வரியுது பிடிக்கிறதுக்கு ஷிட். அண்ட் ப்ராப்ளி இப்போ போயிட்டு ஒரு 2 வே குடிச்சிட்டு எதனா ஆம்லெட் எதனா போட்டு சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான் நினைக்கிறேன். தூக்கமும் லைட்டாக விட்டு வருது. பேங்க் அக்கௌண்ட்டில் காசு வேறு குறையுது. ஏன்னா when I was working in corporate, இன்கம் லைக் ஸ்டேபிள் இன்கம் ஒன்று வந்துனே இருந்ததில்ல. அது இல்லைன்னதும் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது ஒரு 6 வருஷம் கழிச்சு. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் நல்ல மேட்ரு என்னன்னாக்கா இன்னைக்கு நான் வந்து கீழே படுத்துட்டேன் அண்ட் மேலே படுகலை. ஏன்னா இன்னைக்கு அப்பா அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஐ சென்ட் them out on a vacation. This is the first time நான் அப்பா அம்மா வந்து ஒரு வெக்கேஷனுக்கு, நான் வெக்கேஷன்லாம் எடுக்கலை. ஏன்னா இட்ஸ் லைக் நம்ம அங்கே வெக்கேஷனுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், நம்மளே ஒரு மொட்டை பையன், நம்மளுக்கு எதுக்கு வெக்கேஷன் அப்படின்னு இருந்துச்சு. பட் மை பேரண்ட்ஸ் wanted to go on a vacation, so I sent them out on a vacation. And I asked my mom, I asked her, how are you liking the vacation? And she was like, ரொம்ப ஜாலியாக இருக்குப்பா, சூப்பராக இருக்குப்பா. லைக் wow, why did it take 7 years to do this shit அப்படின்னு இருந்தது. ஸோ if you are watching this அப்படின்னாக்கா ப்ளீஸ் சென்ட் யுவர் பேரண்ட்ஸ் ஆன் அ வெக்கேஷன். ஏன் சொல்கிறேன்னா டச் வுட் எதுவும் நடக்கக்கூடாது. பட் தே ஆர் க்ரோயிங் ஓல்ட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கைன்றது என்ன, மெமரிஸ் தான். இட் இஸ் அ ப்ளக். இட் இஸ் அ மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மாதிரி நினச்சிக்காதீங்க. ரியாலிட்டியாக சொல்கிறேன். எங்கள் அம்மா இது வரைக்கும் லைஃப்பில் வெக்கேஷன் எங்கேயுமே போனதே கிடையாது. எங்கள் அப்பா வந்து we were not a family like where we take vacations and all. ஸோ அப்படி எங்கள் அப்பா இருந்துட்டாருன்றதுக்காக நோ கம்ப்ளைண்ட்ஸ் ஆன் மை டேட், ரைட்? ஸோ he did whatever he could. பட் அப்படி அப்பா இருந்துட்டாருன்றதுக்காக நான் அப்படி இருக்கக்கூடாது, நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. ஸோ அதனால் வாட் ஐ டிட் வாஸ், எங்கள் அம்மா எங்கே போகணுன்னு சொன்னாங்க, நான் அனுப்பிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் பார்த்துட்ருக்கீங்கன்னாக்கா ப்ளீஸ் சென்ட் யுவர் மாம் அண்ட் டேட் ஆன் அ வெக்கேஷன். எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ இட் டசன்ட் ஹாவ் டு பி அப்ராட். மேபி இங்கே பக்கத்தில் இருக்க எங்கேயாவது அனுப்பலாம். மேபி ஒரு ஊட்டியோ கொடைக்கானலோ wherever, right? It's just going to cost you like 25,000 30,000 rupees guys. ஒரு 3 நாள் ட்ரிப், 4 நாள் ட்ரிப்புக்கு. We came into the gym இன்னைக்கு. இப்போ today is basically a full day. It was pretty much good, I'd say. வாங்க என்னோட ஜிம் பாய்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஹாய் சொல்லுங்க சார். as a influencer-ஆ இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு வந்து ஷோல்டர்ஸ் அண்ட் மாஸ் பண்றீங்களே ப்ரோ. இவர்தான் இவரோட கோச். இவங்க 2 பேரும் அப்பப்போ கோச் இருப்பாங்க. அது வேற டிபார்ட்மெண்ட். இங்க பாருங்க கைஸ், எப்படிதான் எதனா பண்ணிருப்பானுங்க. ப்ரோ ஹாய் சொல்லுங்க. he is our uncle. அந்த யங்கஸ்ட் ப்ரோ, அந்த யங்கஸ்ட். இன்னும் ஒரே இருட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா இது அதர் செட் ஆஃப் பாய்ஸ். பாருங்க என் தலைவன் சொப்பு சம்மா வெயிட்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். போடு கமான். திடீர் vlogging. நான் ஐம் டூயிங் அ யூடியூப் சீரீஸ். ஸோ அதனால என் தலைவன் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா. வாங்க அவங்க ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா கைஸ், மத்தியானம் 12 மணிக்கு ஜிம்முக்கு வர மாதிரி எல்லாரையும் தேடுங்க. ஏன்னா இவங்களாம் தான் பீக் டிப்ரெஷன்ல இருப்பாங்க. பீக் டிப்ரெஷன் பாருங்க, ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாங்க எல்லாருமே டிப்ரெஷனோட டெஃபினேஷனா இருக்கோம். என் தலைவன் இங்க ஏதோ பண்றான். என்ன பண்றீங்க?
மெல்ல மெல்ல கொஞ்சம் முன்னாடி அந்த ஒர்க் அவுட் போறது ப்ரோ ப்ரோ பண்ணுங்க ப்ரோ ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ என்ன ப்ரோ நீ ப்ரோ சூப்பரா இருக்கும் ப்ரோ பண்ணுங்க ப்ரோ ப்ரோ சூப்பரா இருக்கும் ப்ரோ ஒரு செட் பண்ணுங்க கைஸ் இதை பண்ணாதான் உங்களோட லேட்ஸ் வந்து சூப்பரா டெவலப் ஆகும் இங்க பாருங்க என் தலைவன் அவ்வளவுதான் சண்டே நைட்டு பண்ணதெல்லாம் வந்து ஜிம்ல பண்ண பாருங்க என் தலைவன் தனியா வீட்டுல பண்ணியானா பைக் கிளாஸ் போலாம் ரெண்டாவது. ஓகே கைஸ் நாங்கள் வந்து இப்போ பைசப் போட போகிறோம் சந்திப்போம் போயிட்டு நான் வந்து ஐ வில் ஸ்டார்ட் அகேன். இப்போ தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம். ரெடி போச்சு பாய்ஸ். சூப்பரா இருந்தது. என்ன ப்ரோ ஹெட்ஃபோன்லாம் போடுற வீடியோ பண்றேன். வீடியோ நான் இதெல்லாம் வச்சிருவேன். வீடியோல லைட்டா ப்ரொபஷனலா தெரியும். ஐடியா நைஸ். ஐயோ ஸோ யா கைஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் முடிஞ்சது. இப்போ கார்டியோ சாக போகிறோன்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ கரெக்டா? ஷோ த ஸ்பீட் அண்ட் என்னால் இது ஃப்ளிப் பண்ண முடியாது ப்ரோ கேமரா என்னன்னு தெரில. ஓகே. ஸோ பேசிக்லி இன் இன்க்ளைன் 7 என் ஆடியன்ஸ் தமிழ் தான் ப்ரோ. தமிழ் தான். ஆமாம் தம்பிங்களா இன்க்ளைன் 7ல் இருக்குது, ஸ்பீட் 3ல் இருக்குது. இப்படி தான் வந்து என் தலைவன் எதனா பேசுவான் இங்கிலீஷில். அடுத்து ஒரு மணி நேரம் நடக்கணும். ஃபண்டட் நெக்ஸ்ட்டில் வந்து அகைன் பார்த்த மாதிரி we are almost qualified for a payout. We just need like another 3 profitable days. That is there. இப்போது ப்ராபப்ளி இன்றைக்கி நான் நியூயார்க் ஸ்ட்ரீமுக்கு எதனா ஈவேல் வாங்கணும்னு நினைக்கிறேன். தெரில, யோசிச்சுட்டு இருக்கிறேன். பார்த்தீங்களா போஸ்ட்லாம் கொடுக்குறேன். இன்ஃப்ளூயன்சர் V7. நான் அதெல்லாம் கட் பண்ணுறேன். ஃபாலோ சப்ஸ்கிரைப். அந்த ஷவுட் அவுட்டை நான் கட் பண்ணுறேங்க. ஸோ யா இன்னும் 2 ஈவல் வாங்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஸ்ட்ரீமுக்கு. பட் யா ஐ ப்ராப்ளி டோன்ட் நோ. ஜாலி பண்ணிருக்கான் பாருங்க, எட்டி பார்க்குறான். ஒரே காட்டில 2 பேர் இங்க பாருங்க கைஸ், இப்படி தான் பண்றானுங்க. காலை கட்டிடாதீங்க. இப்படி தான் பண்றானுங்க கைஸ். அவன் உடனே ஃப்ளெக்ஸ் பண்றான், நான் காட்ட மாட்டேன். நானும் கட் பண்றேன்டா, நானும் கட் பண்ணிட்டு வரேன்டா. லாங் வீடியோ. லாங் வீடியோ. vlog தானே. நான் ஆல்ரெடி நேத்திக்கு எடுத்ததே வந்து 25 மினிட்ஸ் வந்துருச்சு. அவுட் வந்துச்சா யூடியூப் ப்ரோ. யூடியூப் தான். பின்ன நான் ஏன் இன்ஸ்டாகிராம்ல போடுறேன். ஸோ இப்போ இன்னைக்கு பேசிக்கா இது, அதுக்கப்புறமா நைட் ஸ்ட்ரீம் May 29 சாரி மார்ச்ல இரு, மேல இரு. 29 ஓகேவா? நேத்திக்கு இந்த வீடியோ என்னைக்கு வருதுன்னு பாப்போம். சாட்டர்டே வந்துரும். சாட்டர்டேனா ஜூலை கிடையாது, தெரியலையா? இந்த சாட்டர்டே வந்துரும். ஜூலை 4. இந்த சாட்டர்டே வந்துரும். ஜூலை 4 5 டேஸ். இவன் இப்படிதான் பாருங்க கைஸ், இந்த மாதிரி தான் நான் vlog ஸ்டார்ட் பண்ணும்போதும் அடுத்தடுத்த நாள் வீடியோ போடுவேன். பட் ஆனா ஐம் ஃபார் ஷுர் இன்னும் 2 மாசத்துல பாருங்க 1 மாசத்துல இல்ல வீடியோ போடுவாரு. ஏன்னா இதான் எனக்கும் நடந்துச்சு. நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். பிகாஸ் we are fucking making $100,000 fucking dollars guys. ஸோ அதனால we are logging in, கட் பண்றோம். என்னால எடிட்டே பண்ண முடியல ப்ரோ. எடிட் பண்ணாலே நேற்றுக்கு உட்காந்து நான் கட் பண்ணிருக்கேன். எவ்வளோ தடவை ஸ்வேர் பண்றீங்க தெரியுமா? ஃபக்கு ஷிட்டு அப்படி இப்படி கட் பண்ணி வாங்கடா ஃபக்குகளாமா. இதோட அவுட் நம்ம குரூப்ல போடு ப்ரோ. ப்ளாக் பண்றதுக்கு நான் நிறைய ஸ்பேஸ் போட்டு போறேன். உன்ன ஐ திங்க் வொர்க் வித் ஸ்பேஸ். என்ன சொல்றேன் பாருங்களேன். ஸோ அதுதான் இப்போதான் 6 நிமிஷம் இருக்குது. நான் வந்து 100 கேலரிஸ் தான் சாப்பிட்ருக்கேன் எப்பவும் போல, சேம் மீல். நீ என்ன ப்ரோ சாப்பிட்ட? சேம் 100 கேலரிஸ். என்ன சாப்பிட்ட நீ? உருட்டாத. எக் ஒயிட் எத்தனை? 2 எக் ஒயிட், ஒரு பனானா, ஒரு கொய்யா. நீ என்ன ப்ரோ சாப்பிட்ட? நான் முட்டை சாதம் சாப்பிட்டேன். ஏய் அவ்வளவுதான் கைஸ், அவ்வளவுதான். ஸோ யா ஒர்க் அவுட்டை முடிப்போம். ப்ரோ வாழ்க்கையில உன்னோட கருத்து என்ன? எதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்? மண்டே ஆபீஸ்ல சூட் அடிப்பாங்க. முன்னாடியே நம்மள அசிஸ்டிங் வந்து போனோம்னு வச்சுங்களேன், பிரச்சனையே கிடையாது. என்ன கஷ்டப்பட்டிருந்தா என் தலைவன் இந்த இந்த மாதிரி ஹரிஸை பேச வச்சிருக்கணும்டா. இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்குள்ள என் தலைவன் போயிருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். இட்ஸ் லைக் ஃபக்கிங் இன்சேன். ஹாப்பி பர்த்டே டு எவரிவன். ஹாப்பி மண்டே மக்களே. முதல்ல நான் வந்து வேற எதுனா கேமரா வாங்கணும், கை வேற வலிக்குது. ஆமா கைஸ், யூஸ் மை கோட் இன் யுவர் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் so that எனக்கு நிறைய ப்ரமோஷன் வரும். அது மூலமா நல்லா கேமரா வாங்கலாம். அண்ட் ஐ வில் ஆல்சோ கிவ் தட் டு சேரிட்டி.
எங்களை மாதிரி ஏழை பசங்களுக்கெல்லாம் காசு அப்போ தான் வரும். அண்ட் லைக் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து 100-150 பேருக்கு we are feeding people. ஸோ அதுவும் அது யூஸ் ஆகும். ஸோ யூஸ் மை கோட் இன் your next fucking purchase in any fucking prop firm. லண்டன் செஷனில் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் இன்னும் பார்க்கல. ஸோ நாஸ்டாக் என்ன பண்ணுங்க எனக்கு தெரியல. கட் பண்ணிடலாம். நான் கட் பண்ணுறேன். I'm little curious about that shit. But apart from that, I really believe New York will be easier today. But yeah, fingers crossed. Let's see how it goes. சந்திப்போம் guys. ஸ்லாம் கோடம்பாக்கம் ஜாயின் பண்ணனும்னா வராதீங்க, ஏசி போட மாட்டாங்க. ஏசி போட மாட்டாங்க guys, வராதீங்க. அவ்வளவுதான், அவனை சம்பளத்துல இருந்து தூக்கிடுவாங்க. ஏய் சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு போடா. subscribe to Subscribe guys, subscribe. Yeah, subscribe clip இது. Subscribe to the shit bro. We're doing that shit. 13 minutes out. Ant-Man வீடியோ மாதிரி போடணும் bro. You know STR Ant-Man. STR. Yeah. சிம்பு பையலங்க. Hey. If you're a Simbu fan, comment STR guys. Yes. Morning. So I kind of don't like doing this. It is quite annoying. Like, I don't know guys. I just woke up. So it's like, I don't know, I just woke up. So it's like, I guess it's Tuesday. I don't know bro, it's like, I guess it's like what, 3:34. I don't know my time. But yeah, we are up by, we have fucking 2 profitable days on the funding nets. Fuck. Okay, so we have 2 profitable days on the funded next flex accounts. It was nice. I did make like $1,000 each session there, and then I kind of gym it was really good. And trust me guys, the cut is so terrible. It's been like so many days, like as in it's been like so many months. ரொம்ப நாளாச்சு நான் கடைசியாக கட் பண்ணி. ஸோ 2 நாள் முழுசாக கட் பண்ணுறதுக்கே டயர்டாக இருக்கு. I don't know how I'm gonna put up with this, but I don't have any other choice. I kind of don't want to do this because like in the video எடுத்து vlog பண்றது ஒரு மாதிரி irritating-ஆ இருக்கு. Like, but yeah, I thought I'll just do this. So I don't know how long I'm gonna do this, but I am gonna do this. So yeah, அது வரைக்கும் maybe put up with it. So hopefully the idea today is to only make like $200 on the flex accounts for the next lap. And then alpha la நேத்துக்கு ஒரு ஸ்டாப் ஆச்சு. ஸோ அகேன் அந்த அக்கௌண்ட் பிரேக் ஈவன் கொண்டு வந்தால் போதும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ யா, இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ இஸ் தூங்கி எழுந்திரிச்ச உடனே yeah, I'm just yapping, right? So if you're a person who is kind of having problems with over trading, over leveraging, all of this அப்படின்னாக்கா, what I would suggest is get multiple accounts and multiple accounts try to space it out, right? So it's like, இப்போ ஒன்று எடுத்துக்கிட்டாக்கா, I have a FundNex Flex account and then I have a few evaluations. ஸோ என்னோட ஈவால் எஸ்எல் விழுந்துச்சுனாக்கா, ஐ டோன்ட் ஓவர் ட்ரேட் ஆர் ஓவர் லெவரேஜ் ஆன் ஒன் அக்கௌண்ட், ரைட்? ஸோ சம்டைம்ஸ் எனக்கு வந்து we are all humans, எனக்கு I'll want to trade more, but ஸ்டாப் அடிச்சிடும். ஸோ what I do is, ஒரு அக்கௌண்ட்டுக்கு நான் I'll have a set stop limit. So if for example $200, $300, $500 வச்சுப்போம், for easier math, ஒரு $250 வச்சுப்போம். ஸோ இப்போ அந்த அக்கௌண்ட் நான் $250 லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, எனக்கு திருப்பி ட்ரேட் பண்ணணும்னு தோணாலும் அந்த அக்கௌண்ட்டில் எடுக்காமல் நான் அடுத்த அக்கௌண்ட்டுக்கு போயிடுவேன். ஸோ ஐ ஜஸ்ட் கீப் ஷஃப்லிங் அக்கௌண்ட்ஸ் அப் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன். அண்ட் ஃபஸ்ட் ட்ரேட் எப்படி ஆகுதுன்னு வச்சுப்போமே, செகண்ட் ட்ரேட் எனக்கு டிபிஏ அடிக்குதுன்னா அதோட விட்டுருவேன். ஸோ ஐ ஜஸ்ட் லுக் ஃபார் 1 TPA a day, that's it, and then I stop. And since I space this out in multiple accounts, I kind of take payouts and I don't blow accounts easily. So that is one tip that I would give you. Hopefully நீங்கள் எதனால் ட்ரேட் எதாவது மாட்டோம்னு நினைக்கிறேன். ட்ரேட் எதனா மாட்டுச்சுனாக்கா அந்த பிஎன்எல் எங்கே போடுறேன், பிரேக் டவுன் இன்ஸ்டாகிராமில் இருக்கும். டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ வீக்கெண்டில் உட்காந்து நம்ம அப்படியே பிரேக் டவுன்லாம் பண்ணி மொத்தமாக ஒரே வீடியோவாக அதை போடலாமா, இல்லாட்டி பீஸாக போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ தட் இஸ் ஸ்டில் தேர். இன்னைக்கு ஐ ஹேவ் டு கோ ட்ரெயின் லெக்ஸ் வித் த பாய்ஸ்.
that is something because I have a lot of injury in my body. It's like my lower back is injured, my right knee is injured, my left knee is injured, my right ankle is injured. வர வர பார்த்தாக்கா அந்த படத்தில் வர பாலாஜி மாதிரி ஆகிட்டேன். என்னடா எல்லாமே உடஞ்சிருக்கேன், எல்லாமே அடிபட்டுருக்குன்ற மாதிரி. பட் தட் இஸ் வாட் இட் இஸ். நோ கம்ப்ளைண்ட்ஸ். And I'm slowly losing my shit out as well. Being unemployed is really, really, really pathetic. It really annoys the shit out of me. And yeah, don't mind this because that's how it's all wired, right? So pasanga room na like bedroom apdi dhaan irukum. I don't know why I'm yawning. I guess I'm still sleepy. And I'll just grab something to eat and then I'll look at the charts. Probably or a coffee, or maybe I'll just get a Starbucks and then I'll look at it. That's because try doing this as well. Have a little bit of caffeine before getting into the charts and trade பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 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 3-4 hours இல்லை ஒரு 5-6 hours சாப்பிடாதீங்க. ஏன்னா அந்த ஹங்கர் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், அந்த கெஃபென் நல்லாயிருக்கும். இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஸோ யா, டுடே இஸ் June 30th, எக்ஸோட பர்த்டே. அண்ட் இன்னைக்கு இட்ஸ் அ லெக் டே. ஆமாவா, எக்ஸோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே எக்ஸ், இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ். 3 வருஷம் ஆயிடுச்சு பிரேக்கப் ஆகி. அநேகமா அவரோட புது பாய் ஃப்ரெண்ட் பாப்பான்னு நினைக்கிறேன். அதுதான் கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். பட் யா, இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ், ஹாப்பி பர்த்டே. அப்படியா? பையன் ஆளுக்கும் பர்த்டே. எல்லாம் ஜூன் பேபிஸா இருக்காங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இதில் நான் வீடியோ இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பேஸே பற்ற மாட்டேங்குது. ஜிம்மில் பாட்டெலாம் ஓடிட்டு இருந்தது, நான் வந்து ஆஃப்லாம் பண்ணிட்டேன். பாட்டு பிரச்சனை இல்லை, மைண்ட் செட் பிரச்சனை. பாட்டு பிரச்சனை, நல்ல பாட்டு தான் ஓடிட்டு இருந்தது. ஷேப் ஆஃப் யூ ஓடிட்டு இருந்தது. பட் த ப்ராப்ளம் இஸ் வித் த ஃபக்கிங் ஹெட். இட்ஸ் இன்சைட் த ஹெட். என்ன ப்ரோ பண்ணலாம்? ஹெட்டில் பிரச்சனை. இதெல்லாம் வைக்க முடியாது ப்ரோ. ஐ ரியலி வாண்ட் டு கீப் திஸ். ஆனால் இதெல்லாம் வச்ச கான்ட்ரவர்ஷியலாக பண்ணிடும் ப்ரோ. இன்னைக்கு வந்து டே 2. ப்ரோ 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 நீ தான் சோபரா இருக்கவா? சொல்லு. டே 2 ஆஃப் பீயிங் சோபர் சொல்லுவா. ப்ரோ எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? டே 2 ஆஃப் ஹிம் பீயிங் சோபர் கைஸ். நோ ப்ரீ ஒர்க் அவுட். ஓகே, உலகமே நம்பிரும். ஆமா ஆமா, நோ ப்ரீ ஒர்க் அவுட். எங்க அண்ணன் ப்ரீ ஒர்க் அவுட்டே எப்படின்னா தூங்கி ஏந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ப்ரீ ஒர்க் அவுட். கரெக்டா ப்ரோ? ப்ரோ தட்ஸ் சோ கே ப்ரோ. நான் அந்த ப்ரீ ஒர்க் அவுட்டை பார்த்துட்டு நான் வந்து ஐ வாஸ் லைக், என்னடா இவ்வளவு கேவா இருக்கு பேரு அப்படின்னு ஆயிடுச்சு. எல்லாம் இவனுங்கெல்லாம் பாருங்க கைஸ், இங்க பாருங்களேன். செஸ்ட் டே போடும் போது இந்த கன்றாவெல்லாம் பண்ணுங்கனா பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு லெக்கு உட்காந்து அப்பர் பாடி டோர்ஸோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீ நேத்துக்கு ஒர்க் அவுட்டே பண்ணலையா ப்ரோ? சும்மா தான் இருந்த. நேத்துக்கு வந்த ஆனா ஒர்க் அவுட் பண்ணியா? நீ வலிக்கும் ப்ரோ, பண்ணினே இருந்த. எவ்வளவு கஷ்டம் தெரியும். சோபரா இருக்கிறத எனக்கு தெரிஞ்சு உனக்கு அப்பெல்லாம் ஃபீல் ஆகும். ஜாலியா இருக்கு. ஐ அம் ஹாப்பி. அப்புறம் என்ன கன்றாவிக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் நீ சோபரா இல்லாம இருந்த? நான் ஐயா இருந்தா கூட எனக்கு டிப்ரெஷனா தான் இருக்கு. சோ கைஸ், ஐயா இருந்து டிப்ரெஸ் ஆகி சோபர் ஆயிட்டான். அப்ப வாழ்க்கை எவ்வளவு கேவலமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. யார் யாரெல்லாம் பண்ணலையா அவங்க தான் கே. கமான் கமான் கமான். இதனால தான் ப்ரோ உனக்கு பிரேக்கப் ஆச்சு. இதனால தான் உனக்கு விட்டு போனா. கமான் 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 ப்ரோ. கடைசி 5 reps இதை நீ பண்ணல உன் பையன் கேவா மாறிடுவான் ப்ரோ. லாஸ்ட் 3 இல்லனா அவ்வளவுதான் உன் பையன் கே. ப்ரோ உன் பேத்தி கே ஆயிடும் ப்ரோ. நல்லா ஏமாத்துறீங்க. கால் பெண்ட் வரைக்கும். கால்ல எங்க பெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஐயோ, காதல் பண்ணுடா பண்ணுடா கல்யாணம் பண்ணுடான்னு சொன்னேன், கேட்டானா? உன்னை நம்பு பெண்ணை நம்பாதே. என்ன நான் சொல்றேன் பாருங்க. சரி 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். சரி போய்ட்டு வா 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 வா. இதோட வெச்சு நான் பண்றேன், நீ பண்ணு. போடு ப்ரோ, வா 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 வா. இன்னைக்கு என்டர்டெயின்மென்ட் இருக்கு கைஸ். போடலாம்.
யோ அப்படிலாம் பண்ணா என்ன என்ன அது? ஹெல்ப் பண்றியா நடக்கிறதுக்கு? முன்னாடி அங்க போ. Come on guys, let's go. 15. Easy. எப்படி இருக்கு லெக் டே? இதுங்க 19 எப்படி 15ல இருந்து 19 இல்ல எனக்கு புரியல. ஏமாத்தலாம். பண்ணு. ஹாய். What day is today? We just came from gym. It was a nice workout. I was battling my inner demons. யார் இந்த உலகத்தில் ஒரு ப்ராப்பரான ஹார்ட் கோர் லெக் டே முடிச்சுட்டு லைக் என் பாடிக்கு ஏற்ற அளவுக்கு என்ன மேக்ஸிமம் புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் புஷ் பண்ணிவிட்டு 1 hour 30 minutes cardio பண்ணுவா, which is basically like walking on a treadmill. I'm like, bro, think about it, no? How my mind is so disturbed and how stressed I am. Like, இன்னைக்கு வேற it's her birthday. It's been 3 years since the breakup happened, but still பழைய நினைவுகள் எல்லாமே லைக் I remember every single day, every single minute. So that is something. But I don't know when I'm going to recover from this fully. But I really wish her that very happy birthday. And I really hope that she is like actually happy, right? Whatever I couldn't do, like I was never the best person, to be very honest. But I really hope that she is happy. She found what she was looking for. And ஒன்றும் இல்லை கைஸ், லைக் சந்தோஷமாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும், ரைட்? எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் இப்போ that is all love is all about. I would genuinely say. But yeah, New York session open ஆக போகுது. It is 5:30 right now. I'll try to put a clip. I did like 500 calories burn பண்ணியிருக்கேன். So that is also insane. And tomorrow is a rest day, so yeah, that is there. And NFP is coming up on Thursday, so usually NFP will be on Friday, but Friday is an Independence Day and NFP is coming up on Thursday, so price action is going to be like little bad. But cut is like actually draining the shit out of me. I'm losing my temper, I'm losing my patience, I'm losing my mind. And yeah, I really miss the good old days, the color pages where I was so obsessed about her, like writing songs about her, like if someone asked me like what do you want to do, like what is your end goal appo 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா I would have said just to grow old with her. That's all I ever wanted, like really I just wanted to look at her with the same love or some like, or maybe more than it. When I have wrinkles on my face and her face is also covered up with wrinkles, right? So that is all I really wanted during the relationship. It was like I'm just hopelessly romantic. Yeah, piece of shit. So yeah, fuck that. I just woke up and I fucked up and I survived. ஸோ என்ன ஆச்சுனாக்கா, எந்திரிக்கும் போது லைட்டாக தலைவலி. இதெல்லாம் ரீசன்ஸ் தான், சும்மா காரணம் இஷ்டத்துக்கு நான் சொல்லே போகலாம், பட் அது இருந்தாலும் நான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ என்ன ஆயிடுச்சுனாக்கா, இன்றைக்கி அகேன் Day 4. ஸோ எழுந்திரிச்சிட்டு செம்ம தலைவலி, ஒரு மாதிரி செம்ம டிஸ்டர்ப்டாக இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சா கட் பண்ணி. ஸோ ஒரு மாதிரி பேடாக இருக்குது என் கட். ஸோ மேட்டர் என்னன்னாக்கா, அகேன் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், இஃப் யோர் ஹெட் இஸ் நாட் க்ளீன், இஃப் யோர் ஹெட் இஸ் நாட் கிளியர் அப்படின்னாக்கா இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் ட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்லி நான் பண்ண வேண்டியதெல்லாம் 2 ப்ராஃபிட்டபிள் டே, விச் இஸ் பேசிக்லி $200 ஈச் டே, ஓகேவா? இன்றைக்கி நாளைக்கு போனால் எனக்கு பே அவுட், அவ்வளோதான் பண்ணணும், வேறு எதுவுமே கிடையாது. அப்படி எழுந்திரிச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு ட்ரேடே எனக்கு எஸ்எல் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட ஞாபகம் இல்லை. ஒரு மாதிரி ஆட்டோ பைலட்டுக்கு போயிட்டேன், ஃபைட் ஆஃப் ஃப்ளைட் ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் எனக்கு என்ன பண்ணேன் ஞாபகம் இல்லை, ஆனால் அது டிபி கிடையாது. ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு. ஐ கெஸ் ஒரு 100 or 200 லாஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நான் மேலே அப்புறம் திருப்பி இன்னொரு ட்ரேட் எடுத்தேன். ஏன் எடுத்தேன்னு
சத்தியமாக எனக்கு தெரில, எனக்கு தூக்கமே கலையில. ஸோ ஒரு மாதிரி அப்படியே மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருந்தேன், ஹாஃப் ஸ்லீப்லேயே இருந்தேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கேன். அங்கேருந்து என் பிஎன்எல் கர்வ் வந்து மேலே கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து 100 அகைன் திருப்பி ஓவர் லெவரேஜ் பண்ணி கேம்பிள் பண்ணி $170 பண்ணி வச்சுருந்தேன். ஓகேவா, எதுக்கு பண்ணேன்னு தெரில. கேம்பிள் as in when I say gamble, yeah, that is gamble only bro. It's like I didn't even know what I was doing, so I did that. அதுக்கப்புறம் வெறும் $30 பண்ணால் அக்கௌண்ட் பாஸ் ஆகும். ஐ மீன் பாஸ்ன்றது பாருங்கள், ஃபக் $30 பண்ணாக்கா எனக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் கிளாக் ஆகிடும். பட் நான் $30 தான் பண்ணணுன்ற முடிவில் ஒரு மைக்ரோவாக ட்ரேட் பண்ணியிருந்தேன்னா ஓயாமல் ரேஞ்சு, சரியான ரேஞ்சு, எம்மா இவ்வளோ தான் ரேஞ்சுன்னு இல்லை, செம்ம ரேஞ்சு. அதுக்கப்புறம் அப்படியே பிஎன்எல் கீழே $600 கீழே வந்துட்டேன். அகெயின் $30 தான் ப்ராஃபிட் பண்ணிருக்கணும், அங்கேருந்து $600 கீழே வந்துட்டேன். அப்புறம் திருப்பி இன்னொரு $300 கீழே வந்துட்டேன். ஸோ இப்போ $900 கீழே வந்துட்டேன். இப்போது இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கோல்டு செல் பண்ணுறேன், திருப்பி ஓவர் லெவரேஜ் பண்ணிட்டேன். 3 மினியில் உட்காந்துருக்கேன். ஹூ த ஃபக் ட்ரேட்ஸ் 3 மினிஸ் ப்ரோ அப்படின்னு உட்காந்துருக்கேன். ட்ரேட் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ ட்ரேடு வந்து ஒரு சின்ன கண்டினியூஷன் பார்க்கலான்ட்டு போட்டேன். ட்ரேடும் டிபி போயிடுச்சு. டிபிக்கு ஒரு 2 பாயிண்ட், அதாவது நான் டிபி எப்படி வச்சுருந்தேன்னா பண்ண லாஸ் ப்ளஸ் 200 அப்படின்னு நான் வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் ஓவர் லெவரேஜ் பண்ணதுனால லைட்டாக ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டு நான் என்ன பண்ணேன், டிபி கிட்டே போனதுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணால் திருப்பி $100 பண்ணணுன்னு இருந்துச்சு டிபிக்கு. ஓகேவா, லைக் ஆஸ் இன் $200 பண்ணுறதுக்கு $100 பண்ணணுன்னு இருந்துச்சு. திருப்பி அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி ஒரு fuck, I don't even, I'm so tired bro, this shit is so stressful. திருப்பி அங்கேருந்து அப்படியே சுற்றி ஒரு $1,600 லாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, பண்ண வேண்டியது எல்லாமே $100. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு லெசன். பண்ண வேண்டியது வந்து வெறும் $100 தான். அங்கேருந்து திருப்பி சுற்றி $1,600 லாஸ் பண்ணிட்டேன். ஐ ஆம் லைக் ப்ரோ, வாட் ஆம் ஐ ஈவன் டூயிங் ப்ரோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி மைண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. லைக் செம்ம இரிட்டேட் ஆகிடுச்சு. ஏன்னா இட்ஸ் பின் லைக் ஸோ மெனி இயர்ஸ் அண்ட் சிம்பிள், தூங்கி இருந்துச்சு தலை வெளிச்சா எதுக்கு ட்ரேட் பண்ணிருக்கணும், சிம்பிளில் விட்டு போயிருக்கலாம். இந்த வேலை இல்லைன்ற, ஐ மீன் லைக் நான் வேலைக்கு போகும்போது சும்மா இருக்கேன்ல, ஸோ அதுவே வந்து இஸ் பேர்னிங் மை ஹெட். இட்ஸ் லைக் சூப்பர் ஸ்ட்ரெஸ்ஃபுல். அண்ட் எனக்கு கிடைக்கிற வேலையும் நான் எடுக்காமல் இருக்கேன், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டூ தட் கார்ப்பரேட் இட்ஸ் லைக் எனக்கு அது வேலையும் இல்லை, ஆனால் எனக்கு வேலையும் வேணாம். அந்த ஒரு மோடில் நான் இருக்கேன்னா ரொம்ப 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 இட் இஸ் ஹர்ட்டிங் மை ஹெட். அண்ட் கட்டில் வேறு இருக்கேன்னா தட் இஸ் ஈவன் மோர் வேர்ஸ். எனக்கு பிடிச்சது கூட என்னால் சாப்பிட முடியல. ஸோ கட்டில் இருந்தால் ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி ஆசிலேட் ஆகிறது இஸ் அ ஃபேக்ட். ஸோ திங்க் அபவுட் இட். ஸோ இப்போது மாரல் ஆஃப் த ஸ்டோரி ரைட், அங்கேருந்து இப்போ என்ன தாண்டா ஆச்சு பிஎன்எல் அப்படின்னாக்கா, அங்கேருந்து நான் இன்னொரு கோல்டு பார்த்தாக்கா, கோல்டில் வந்து ஐ வாஸ் லைக் நாஸ்டாக் கோல்டு அப்படின்னு போயினே இருந்தேன். இப்போ கடைசியாக சரி ஓகே பார்த்துட்டு ஓகே ஃபைன், மேலே எஸ்எம்டி இருக்குது, அதாவது கோல்டுக்கும் அதாவது கோல்டு டாலர் அண்ட் கோல்டு யூ இதில் வந்து மேலே எஸ்எம்டி இருந்ததா. ஸோ என்ன பண்ணிட்டேன், செல் பண்ணிட்டு மேலே ஸ்டாப்பை போட்டுட்டு கீழே நியூ லோ ஆஃப் த டேக்கு வச்சுருவோம் அப்படின்னு டிபியை வச்சதும் கரெக்டாக இருந்தது. பேசிக்லி இப்போ வந்து டிபி அடிச்சிடுச்சு, ஆனால் இதுலேயும் ஐ ஃபக்ட் அப் அகேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் ட்ரா டவுனில் இருக்கேன். லைக் ஹூ த ஃபக் ஆட்ஸ் வென் யூ ஆர் ஆல்ரெடி இன்சைட் அ ஃபக்கிங் டீப் ஷிட் ட்ரா டவுன் ப்ரோ, ஐ டோன்ட் நோ. Like I did that. I'm like so ashamed of that fucking fact. But அங்கே இருந்து but yeah 15 minutes ஏசி வச்சது. இந்த டைம் தான் நான் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு கொஞ்சம் சென்ஸ் பண்ணி ஐ வாஸ் லைக் ஓகே கண்டினியூவேஷன் பேரிஷன் நம்ம எடுப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் அலைன் பண்ணி போட்டேன். பட் அகெயின் ஓவர் ரிஸ்க் பண்ணிட்டேன். ஏதோ ப்ராபபிலிட்டியில் வந்து டிபி அடிச்சிருச்சு. இதில் ஒரு மறுபடியும் ஒரு இது லைக் ஆஸ் இன் மறுபடியும் ஒரு கன்சாலிடேஷன் ஒரு சைக்காலஜி ஷிஃப்ட் ஆகிடுச்சு. என்னன்னாக்கா சில்வர் லோ எடுத்துருச்சு. நான் வந்து நியூ லோ ஆஃப் த டே பார்க்குறேன். இப்போ நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து July 1st, ஓகேவா, நம்ம இந்தியன் டைமில் July 1st, அமெரிக்கன் நியூயார்க் டைமில் வி ஆர் ஸ்டில் ஆன் July 30th 7 PM, ஓகேவா. ஸோ 6 PM முடிஞ்சு 7 PM தான் நான் ட்ரேடில் இருக்கேன். 7 PM கேனில் தான் நான் ட்ரேடில் இருக்கேன். நான் உட்காந்துட்டேன், மேலே எல்லாம் எஸ்எம்டிலாம் பார்த்து அலைன் பண்ணி 5 minute பார்த்து ட்ரேடை போட்டேன். 15 minutes ஏஎஸ்டி பார்த்து ட்ரேட் போட்டேன்.
ட்ரேடை போட்டு ட்ரா வந்து ஒரு ஸ்விங்லோ. ஸோ ஸ்விங்லோலேருந்து எனக்கு எனக்கு 1.5 1.5 பாயிண்ட்ஸ் எனக்கு தேவை கோல்டில். ஓகேவா, நான் வச்சுட்டு பார்த்தா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துச்சு, திடீர்னு நின்றுச்சு. ஐ வாஸ் லைக் வெயிட் எ மினிட், இன்டர்நெட் ஏதாவது போயிடுச்சா அப்படின்னு வந்து பார்த்தாக்கா சில்வர்லோ எடுத்துருச்சு. ஐயோ ஐயோயோ, சில்வர்லோ எடுத்துருச்சா. ஐ ஆம் லைக், இப்போது வந்து இவன் ரிவர்ஸ் ஆவானா, இல்லை அப்படியே அங்கேருந்து கீழே போயிடுவானா, இல்லை என்ன பண்ணுவானே. எல்லாரும் சொல்லலாம் இந்த மாதிரி உங்கள் ட்ராக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க எஸ்எம்டி பார்க்கக்கூடாது. எஸ், எனக்கு தெரியும். ஓகேவா, பேரிஷ் பீடியரே இப்போ நீங்கள் செல் பண்ணுறேன்னா புல்லிஷ் பீடியரே வந்து ப்ரீமியமில் இருக்க புல்லிஷ் பீடியரே ஃபெயில் ஆகிட்டாலே கீழே விழுந்துடும், அதுவும் எனக்கு தெரியும். அண்ட் உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் கேண்டல்ஸ் இருந்தால் ரிஜெக்ஷன் பிளாக்ல போகலாம், அதுவும் எனக்கு தெரியும். ஸோ வாட் எவர் யூ திங்க் ஆஃப் ரீசன், ஐ நோ தட் இஎம்ஐ எல்லாமே தெரியும், எல்லாமே என் சார்ட்ல இருக்கு, நான் எல்லாமே பார்த்தேன். பட் த ப்ராப்ளம் ஹியர் இஸ், இது ஒரு ப்ராபபிலிட்டி கேம். ஸோ வாட் இஃப் திஸ் வாஸ் தட் ஒன் ட்ரேட் வேர் சில்வர் ஸ்வீப்ஸ் த லோ அண்ட் கோல்ட் ரிவர்சஸ் டு த ஸ்கை அண்ட் மை அக்கௌண்ட் இஸ் ப்ளோன் அப்படின்னு இருந்தால் என்ன ஆயிருக்கும்? நான் ஐ வாஸ் ஆன் அ வின் ஸ்ட்ரீக். ரொம்ப கேவலமாக இருக்கு எனக்கு இதை சொல்கிறதுக்கு. ஆனால் வந்து ஐ வாஸ் ஆன் அ வின் ஸ்ட்ரீக் ஃபார் 3 நாள் அக்கௌண்ட் பாஸ் பண்ணேன் 3 days. அண்ட் தென் இப்போ இந்த 4 நாள், ஸோ தட்ஸ் வாட் 4, 5, 6, 7 டே வின் ஸ்ட்ரீக்கில் இருக்கேன். ஆனால் 7 day வின் ஸ்ட்ரீக்கு am I do I deserve this streak? No. Do I deserve all the money that I made? No. I don't know why I'm like this. I'm still trying to improve. But moral of the story இதுதான் கைஸ். ஃபஸ்ட்டு திங், ஸ்டாப் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் ஸ்டாப் இருக்கணும். மறுபடியும் முதல்ல வரும். ஃபஸ்ட்டு திங் வந்து தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 30 minutesக்கு முன்னாடி எழுந்திரிச்சு, பேர் மினிமம் 30 minutesக்கு முன்னாடி எழுந்திரிச்சு கொஞ்சம் கெஃபீன் எடுத்துக்கோங்க. ஏன்னா கெஃபீன் எடுத்துக்கிட்டா, கெஃபீன் அதுவும் நல்லா திக்காக பாலில் காஃபி போட்டு குடிக்காதீங்க. நோ, டோன்ட் டூ தட் ஷிட். மேபி ஒரு பிளாக் காஃபியோ இல்லாட்டி ஸ்டார்பக்ஸில் வந்து ஒரு ட்ரிபிள் எஸ்ப்ரெஸோ ஷாட்டோ இல்லைனா ப்ரீ ஒர்க் இருந்தால் ப்ரீ ஒர்க் எடுத்து குடிச்சிருங்க கைஸ். ஸோ இட்ஸ் அபவுட் ஸ்டேயிங் அவேக், ரைட்? ஸோ ஸ்டே அவேக். அதுக்கப்புறமா பிளான் யுவர் சினாரியோஸ். நான் அதுவுமே பண்ணல, என் ரூல்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ண. ஐ ஃபெல்ட் லைக் அப்புறம் என்ன கன்றாவிகடாக உட்காந்து ரூல்ஸ் போட்டேன் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. திஸ் இஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ் சீரீஸே. அவங்களுக்கு இது போர் அடிச்சா நான் அதுவுமே பண்ண முடியாது. இதுதான் உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க, இதுதான் யாருமே வந்து காட்ட மாட்டாங்க. எல்லாரும் வில் பி லைக், நான் இந்த ட்ரேட் எடுத்தேன், அந்த ட்ரேட் எடுத்தேன், நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன். இது எல்லாருக்கும் தெரியும். சார்ட்டில் போய் பார்த்தா எனக்கே தெரியும், நான் என்னென்ன ட்ரேட் எடுத்தேன் தெரியும், நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன ட்ரேட் எடுத்துருப்பாங்கன்னு தெரியும், நான் பார்க்குற இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்னென்ன ட்ரேட் எடுத்துருப்பாங்க தெரியும், எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க என்னென்ன ட்ரேட் எடுத்துருப்பாங்க, எல்லாமே சார்ட்டில் இருக்கும். சார்ட்டை பார்த்தாலே தெரியும், பிகாஸ் ஐ நோ தேர் ஃபக்கிங் மாடல். பட் த பாயிண்ட் ஹியர் இஸ், வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் த லென்ஸ், அதுதான் வந்து எனக்கு தெரில. ஸோ அப்படி இருந்து ஒரு மாதிரி ஹெக்டிக் ஆகி ஒரு மாதிரி ஐ டோன்ட் ஈவன் நோ. ஸோ ஒரு வேளை டிபி அடிச்சிச்சு. ஆனால் ஐ ஃபீல் வெரி பேட் அபவுட் இட். ஐ ஃபீல் லைக் ஐ எம் வர்த்லெஸ் பீஸ் ஆஃப் ஷிட் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அகெயின் I kind of gambled it. I don't want to gamble it. Yeah, so if I'm planning to gamble, then trading is the way is the worst thing where I can gamble, because it is a probability game. நான் தனியாக போய் பிளாக் ஜாக்கோ இல்லை பிளிங்கோ பால்ஸோ இல்லாட்டி ரொலெட் என்ன ஆடி இருந்தாலும் அதில் there is a 50-50 chance, right? So whatever I risk, I make 2%, like double it, right? Double 2x 3x அந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கும். But here I have to, it is like ஒரு ஸ்ட்ரீக்கில் ப்ராபபிலிட்டியில் நான் ஒர்க் ஆனால் தான் என்னால் வர முடியும் மேலே பே அவுட்டுக்கோ இல்லை அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறதுக்கோ. ஸோ த பாயிண்ட் ஹியர் இஸ், பிளான்னு பேச விரும்பல. இது அப்படியே லாங்காக தான் இருக்க போகுது, பிகாஸ் தட்ஸ் ஜஸ்ட் ரா தாட்ஸ். மேபி அடுத்த ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நான் இதை பார்த்தோன்னா எனக்கு தெரியும். அண்ட் இஃப் யூ ஆர் ட்ரேடிங், ரிமெம்பர் திஸ், புட் திஸ் இன் யுவர் ஹெட், புட் திஸ் டீப் இன்சைட் யுவர் ஃபக்கிங் ஹெட். தட் இஸ் பேசிக்லி 30 minutes before chart, 30 minutes before your trade, no matter what, 30 minutes bro, at least 30 minutes bro. 1 hour is super, but 30 minutes before the time when you are planning to open the chart, go ahead, please either go for a run or go for a walk go for a run or take caffeine. கெஃபேனுமே காஃபி, ப்ரூ காஃபிலாம் குடிக்காதீங்க. நல்ல கெஃபேனாக வச்சு குடிங்க. ஒரு பிளாக் காஃபி, ஸ்ட்ராங்கான பிளாக் காஃபி, இல்லைனா வந்து ஸ்டார்பக்ஸ் எஸ்ப்ரெஸோ, இல்லைனா ப்ரீ ஒர்க் தான் எடுத்து குடிச்சுங்க. ஐ நோ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஃபாலோ மீ ஆர் மென். ஸோ இஃப் யூ ஆர் hitting the gym, ஒரு ஸ்கூப் ப்ரீ ஒர்க் போட்டு குடிச்சிருங்க. தட் இஸ் only because to keep your mind awake, guys. Just wake the fuck up.
அண்ட் அங்கே இருந்து லுக் at the charts, do a proper top down. அண்ட் உங்களால் டாப் டவுன் பண்ணல எங்கே போகுது உங்களை ஹையர் டைம் ஃப்ரேமில் உங்களால் டிசைட் பண்ண முடியலைனாக்கா do not fucking trade or you will go fucking broke. எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் காசு சம்பாதிச்சிட்டேன், I have saved up money, but what if all the money goes down? That is one problem that I'm still trying to solve. But the point here is, நான் பண்ண தப்பு யாரும் பண்ணாதீங்கடாடி, முடியலடா, தலை வலிக்குதுடா எனக்கு. நானே நிறைய பண்ணிட்டேன்டா, நானே நிறைய வருஷமாக தப்பு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ புதுசாக தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் பழைய தப்பே திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நேற்று வேற அவளுக்கு பர்த்டே, அவளுக்கு விஷ் வேற பண்ணேன் என் எக்ஸுக்கு. பட் தெரில கைஸ், லைக் ஆல் ஐ வாண்டட் வாஸ் அகேன் blah 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 காதல் ஷிட்லாம் கிடையாது. பட் தட் இஸ் வாட் இஸ் ரன்னிங் இன்சைட் மை ஹெட், ரைட்? ஸோ எனக்கு I don't even know what I want to do in life. I have fucking existential crisis, bro. I'm like, what, 27 right now. I'm half old and I didn't do anything for my fucking life. நான் இவ்வளோலாம் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா எதுவுமே பண்ணாமல் இருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, நான் எதை தேடி விட்றேன்னு எனக்கு தெரியல. ஒரு fucking purpose இல்லாமல் இருக்கேன். most of the times I'm like, is there someone really for me அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அண்ட் since I am straight, it is supposed to be a girl. I cannot rely on a guy. சும்மா நம்ம இன்ஸ்டாகிராம் கோட்ஸ் மாதிரி பேசலாம், இந்த மாதிரி லைக் ப்ரோ இருந்தால் போதும். எஸ் ப்ரோ இருந்தால் போதும் தான். பட் ப்ரோ இப்போ ப்ரோ டு ப்ரோ என்ன ஆகும்? நீ வந்து ஏதோ ஒன்று சொல்கிறேன்னா நான் நீ ஒரு ப்ராப்ளம் சொன்னால் நான் அதை சால்வ் பண்ணுறேன். பட் வாட் இஃப் யூ ஜஸ்ட் வாண்ட் டு சே எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது, அப்படி ஃபீல் ஆகுதுன்னா நான் படா அப்படின்ட்டு நான் போயிடுவேன். திஸ் இஸ் வாட் ப்ரோ டு ப்ரோ இஸ். பட் ப்ரோ டு தட் கேர்ள் அப்படி இருக்காது, கரெக்டாக? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதுவுமே அந்த I don't know bro, I don't fucking know, like fuck that. Day 4 I made profitable day, clocked it. So yeah guys, we are back at the gym again. இன்னைக்கு is basically recovery day. ஸோ அப்படின்னா என்னன்னாக்கா பேசிக்லி இன்னைக்கு நாங்கள் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ப்ராபப்ளி கார்டியோ பண்ணுவோம் டு ஜஸ்ட் just have an active recovery session. இங்கே பாருங்க, எடி ஜாலியாக இருக்காரு பாருங்க. ஒரு மாதிரி இருட்டா இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த டெம்பரை கைட்டணும்னு நினைக்கிறேன் bro. அந்த பிரைவசி டெம்பர் போட்டு வச்சிருக்கேன். அதனால கூட உனக்கு இல்ல, அதனால தான் கேமரா குவாலிட்டி கேவலமா இருக்கு. நான் போய் கேட்டேன் ப்ரோ, ஃபோரமால தான் போட்டேன் பிரைவசி டெம்பர் போடுவேன்ட்டேன். அவன் எதுவுமே சொல்ல, உங்க கேமரா குவாலிட்டி போயிடும், எதுவுமே சொல்ல. நான் பட்டன் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து பாக்குறேன், என்ன பார்த்தாக்கா ஏதோ 3GB வீடியோ டெவலப் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கிறோம். நம்ம 17 rupees கார்டில் ஸ்க்ராட்ச் பண்ணி ஏர்டெல்ல டவுன்லோட் பண்ணி பார்ப்போம்ல 3GB ஃபைலு, அந்த மாதிரி இருக்கு. டேய் அவன் எதுக்குடா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வேற கைஸ், மனுஷன் வந்து ஸ்ட்ரெச் பண்ண இருக்காரு. ஸோ மனுஷனும் இப்போதான் கேட்டேன், இப்போதான் டிஸ்க் பேக் அகேன் ஃப்ரம் த ஜிம். வாட் இஸ் அப் கைஸ்? ஸோ it was a really good day, to be very honest. I kind of liked it. So after a very long time ஒரு ப்ராப்பரான ஒரு பிரேக் எடுத்து ஒரு recovery day எல்லாம் கொடுத்து like I did little good on the gym. And இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, this cut is actually tiring, like super duper tiring bro. You have no fucking idea how tiring this shit is. I really regret the decision of wanting to go uncut, but it's just that I look like fucking 4 people bro. Like நான் கண்ணாடியில் இன்னைக்கு என் கண்டிஷன் பார்க்குறேன். லைக் இட்ஸ் பின் லைக் ஒரு 3 daysல என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் வந்திருக்காது. பட் ஸ்டில் ஐ வாஸ் லுக்கிங் அட் இட் லைக் என்னோட கண்டிஷன் நான் கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கேன் ஜிம்ல. ஐ வாஸ் லைக் டேம் Ben, you look like 4 people together. I'm like, wait, what the fuck? How can I look like 4 fucking people together? That's how bad it was. So that's when I fucking decided no matter what, I'm just gonna go through the cut. And இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு மாதிரி எனக்கு I felt like I'm losing a little bit of strength and a little bit of muscle loss ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. because I've been only eating like 1300 calories and then என்னோட எக்ஸ்பெண்டிச்சரே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் because I don't really move a lot in a particular day. and நான் இப்போ ரீசெண்டாக ஜிம்மில் வந்து I'm burning 500 calories every day. So I feel like I am losing a little bit of muscle, like just a little bit of muscle. So if you are a nutritionist, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு நியூட்ரிஷனிஸ்டாக இருந்தாலோ ஏதாவது இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருந்து, let's say if you are a bodybuilder or if you are a coach or if you are a fitness influencer or like if you know your shit, right? Like if you are a nutritionist, that's like super good. So please let me know, shoot me a DM, எனக்கு help me fix this because I don't want to lose muscle. Then I'll look like one dead body மக்களே. Like I don't want to look like a fucking dead body when I'm ripped. That'll be like
so bad. I don't want to do that shit. Like, I would definitely don't want to do that shit. Naliki is NFP Thursday. It is a very small trading week. Friday is Independence Day in the US. So basically, there is no trading that's going to happen. It is a bank holiday. So I will never, ever, ever trade on a bank holiday. So, இன்னைக்கு நியூயார்க் செஷன் வந்து ட்ரேட் இருக்குமா இல்லையான்னு தெரில. நான் ப்ராபப்ளி நான் இன்னைக்கு வந்து ஏதாவது படத்துக்கு போயிடலான்னு இருக்கேன். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் யா, காலையில் நடந்த ஒரு சம்பவத்தை நினச்சி நான் இன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். லைக் the trade part, right? So that's really bad. I was only supposed to make like $30 பண்றேன்ட்டு I went all the way down to $1,800. அதுக்கப்புறம் I had to pick it all up and come back higher. So that was like one ridiculous thing. So I don't want to do that tomorrow, because tomorrow is just one day, guys. Just one time, just one day, and I'm getting a fucking payout. Let's fucking go. Like, one trade, one more profitably. That's it. Payout is coming inside my bank account. Say what? I've been on a fucking wait. 1, 2, 3, 4, 3 days to pass the eval. Apro 5 days, 5 benchmark days. So that puts it up 8 days. Yeah. So I've been on a fucking 8-day streak. Let's go. What is up, guys? Let us go. So like if I just make like $200, not trade minis, just trade like 1, 2, 3 micros. That's all is needed. I will get to a payout, and then money comes, guys. I can feel the money coming inside my bank account. Like, காசு வரப்போகுது. Like, I can literally feel it in my hands, feel it like it's there on my fucking bank account, and it'll be like, வேலைக்கு போல ஆனா I'm making money. I'm a full-time fucking trader. Let's go. Manifestingனு சொல்லுவாங்க தெரியுமா, அது இதுதான். Like, I'm not delusional. Like, if you think I'm delusional, fuck you. I don't give a fuck. Money is coming into my bank account, and I might probably do a giveaway. Like, maybe $200-300 யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். So that is, like, I usually do that. I usually give away some money to someone, but I just don't make a content out of it. But this time, since I'm recording all shit where I rant and all of that shit, so probably I might make a content out of it, but I don't know. So let's keep you posted. நாளைக்கு எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். So until then, wait, ஒரே வீடியோலாம் திருப்பி வரப்போகுது. கட் பண்ண நாளைக்கு வந்துடும், guys. கட். I just woke up and today is NFP. Indeed, it's Thursday. So, yeah, it is Thursday. இன்னைக்கு ஏஷியா நம்ம எதுவும் ட்ரேட் பண்ணல, ஏன்னா இன்னைக்கு NFP இருக்குன்றதுனால I'm just gonna trade New York session today, and probably, hopefully, fingers crossed, like, I get to a payout. It's just a one more day, and I will be good for a payout. The cut is actually, being like, ரொம்ப tired ஆகுது. I'm only sleeping like 6 hours. நேற்றுக்கு நான் 6.5 hours தான் நான் தூங்கிட்டு இருக்கேன். முன்னாடி மாதிரி நான் என்னால் தூங்குறது இல்லை. கொஞ்சம் டயர்டாகவும் இருக்குது. ஒரு மாதிரி எனக்கு I saw my condition and I'm like, I don't know whether I said it ப்ரீவியஸ் இதுக்கு மாதிரி நான் சொன்னேன்னு தெரில. ஸோ ஒரு மாதிரி எனக்கு மசில் லாஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். It was pretty much good day, I'd say. We did like push, so that's what. Chest. Iniki on the shoulder focus push day. So basically we did shoulders, chest, a little bit of tricep here and there, and then back again on the treadmill. I had like 500 calories, which was a breakfast that I had, and I'll tandi what did I do? I had a protein bar which is like 200 calories, and then pre-workout meal I had again 100 calories. So far I'm up by 900 calories, I'd say. So I still have 700 left for the day. That's kind of annoying, but still, yeah, we just have to put in the reps. Bro, what the fuck, bro? I just formed 5th winning day. Let's go. You have no fucking idea. I have no fucking idea how I passed this account, or it's like eppadi 5 day fall panna enakku therla. I was supposed to blow this account.
Munda nete, like not yesterday, அதுக்கு முந்தின நாள். Boy, fucking let's go. I told you, I'm gonna see the money. Money is gonna come in. It's gonna come in, bro. I just fucking farmed 4 winning days. I have no fucking idea, bro. I've never been this happy for a fucking payout. But the fuck. Let's go. It's fun and next. I'm coming for you. How did that? It's like, bro, 5. Trust me, bro. It's like 5 winning days, bro. I don't know how I did it. But yeah, I just made that shit possible. Like, I'm not saying that I gamble. Yeah, I kind of gamble a little bit, but yeah. But the point here is, I knew what I was looking for, right? So it is a strategy. It is a strategy script. It is a strategy. It is not like, you know, summa malakila by some. No. We're not doing that. So we know we did a lot of work. We kind of learned everything for the past few fucking years, and then அங்க இருந்து வந்ததனால தான் இப்போ we are able to see where the market is kind of going. But it is a fucking payout. Let's fucking go. Market close ஆனா நான் payout போட போறேன். Market close ஆனா நான் payout போட போறேன். Wait, what the fuck? Suppose fund and next ஏதாவது சொல்லி payout reject பண்ணிட்டா, ஐயோ, why am I being excited? Oh shit, no. But yeah, I guess payout வரணும். வரும். Manifesting, touch wood. Yeah, payout வரணும், bro. It's like, bro, I just farmed the last $200 day. Oh shit. That shit is like so fucked up, bro. You have no idea. It's like, bro, money is raining. It's incoming, bro. And it's like, I've never been this excited and happy and all, but I guess I'm reacting this way because 1, I'm unemployed, and 2, I have no money left. This is like July 1st, July 2nd, whatever the fuck, I don't even know the day. Yeah, this is the Thursday, July 2nd, and Independence Day, US la. It's like, 1, I quit my corporate job. 2, I have no money left. I fucking burnt it through the evals. Now runway can I fucking burnt it. Ipo. The payout is coming in. It's coming. So, and the account is up. The account is at 54,000. So we would be requesting $1,500 in payout. 80-20 split. I'd be getting like 1,200 bandos, bitch. $1,200, like $1,200. Yeah. And yeah, in the video பார்க்குறவங்களுக்கு $1,200 பெரிய காசா இருக்கலாம். எனக்கும் அது பெரிய காசு, I mean பெரிய காசா இல்லாம இருக்கலாம். So maybe you might be taking like $5,000 pay, or maybe you might be taking like $10,000 pay, or maybe you might be taking monthly 10K or 20K, 30K, என்ன வேணா எடுக்கலாம். But again, $1,500 was never a big money to me until I was employed. இப்போ I'm like, bro, $1,200, $1,200. $1,200 அடடடடடா நினைக்கும் போதே ஒரு மாதிரி ஆகுதே. So yeah, I'm gonna be little less excited. So yeah, again, this is not for camera entertainment purpose and all. I really genuinely feel this way, and I had to put a fucking shirt on just to record this shit because I don't look really good. I'm gonna cut, so maybe cut பண்ணதுக்கு அப்புறமா யூஸ்வலாக எப்பவும் போல சட்டை போடாமல் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் இந்த வீடியோ இந்த எக்ஸ்பிரஷனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவே ஐ டிட் திஸ். ஸோ யா, moral of the story is follow your rules. Wait, did I follow my rules? Yeah, I followed my rules. ஒரு நாளை தவிர. So yeah, okay. You can fuck up one day, right? Just make sure that you don't fuck up so bad. So yeah, you can fuck up one day. But matabadi on a week, just follow your rules. Okay, you can fuck up one day per week. Okay? You can fuck up one day per week. And matabadi, you just follow your rules. Make sure you just do base hits. Did I do base hits? I don't know, bro. Like, you're not me, right? And I'm not me as well. So maybe அடுத்த trade SL வாங்கிட்டு போயிடலாம். But yeah, the point here is, guys, make sure you have some rules in place and make sure you follow them. That's it. We are taking a payout. Market close ஆனதுக்கு அப்புறம் payout போடுவோம். அதை நான் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்றேன். I mean, ரெக்கார்ட் பண்ணுவேன். Yeah. So ரெக்கார்ட் பண்றேன். காசு கேள்விப்பட்டிருக்கீங்க guys. அதுதான் வரப்போகுது என் பேக்கு. And one other thing is, we are up by 220 on the same Funded Next account. இன்னைக்கு காலையில் நான் கோல்டு லாங் போட்டேன். ஸோ it was good. The intention is to take few more payouts from the Funded Next account.
ப்ராபப்ளி இன்னும் 1 இல்லை 2 எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஸ்கேல் பண்ணிடலாம் அப்படின்றது தான். பட் அகேன் த கோல் இஸ் ஸ்டில் ஆன். We have to get to 100K by the end of this year. Let's see how it goes. And thanks for watching. Do subscribe. And if you want more videos like this, let me know in the comments. Illa vera edana add panano appadina maybe live trading o illa executions o illa trade breakdowns o idhe series la neenga add panano illa outlooks o andha mari edana add panano nenachina do put that on comments as well, and then I'll definitely look into it, and then I will definitely try to do it. So yeah, that's about it. Next week, another week, another whole new same things pretty much. Again, thanks for tuning in. Subscribe. Cheers.